பையன் ஸ்மார்ட்டாக யூத்தாக இருக்கான். சொந்த வீடு 1க்கு 2 வச்சுருக்கான். கல்யாணம் ஆன கையோட மண்டபத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தனி கொடுத்தனும் கூட்டிகிட்டு போயிடுவான். மாமனார் மாமியார் பிரச்சனை இல்லை. ஆடி கார் வச்சுருக்கான். மாதம் 1,20,000 சம்பளம் வாங்குறான். சும்மா பானிபூரி கடை 2 பிரான்ச் வச்சு அதில் சம்பாதிக்கல, கௌரவமான ப்ரொஃபஸர் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான். ஏன்பா 2K கிட்ஸ் அட் ப்ரெசன்ட் பொண்ணுங்க கல்யாணத்துக்கு என்னென்ன கண்டிஷன் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? என்ன ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் பார்க்கலாமா? ஸ்மார்ட்டாக யூத்தாக இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கல்யாணம் ஆன அன்னைக்கு தனி கொடுத்துன்னு போகணும், ஆடி கார் இருக்கணும், கௌரவமான வேலையில் இருக்கணும், மாதம் 1,00,000க்கு மேலே சம்பாதிக்கணும். இதுக்கே மூச்சு வாங்குது. இன்னும் போக என்னென்ன கண்டிஷன் போடுவாங்களோ தெரியலையே. நம்ம கதாநாயகனோட காதலி அந்த மாதிரி ஒரு சூப்பர் மாப்பிள்ளை கிடைச்ச உடனே நம்ம டுபாக்கூர் கதாநாயகனை கழட்டி விட்டுட்டு அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது. காண்டான நம்ம கதாநாயகன் எப்படியாவது எனக்கு உடனே மாதம் 1,20,001 சம்பளம் கிடைக்கிற வேலை வேணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் காதலியோட ஹஸ்பண்ட் வாங்குற சம்பளத்தை விட ₹1 அதிகமாக.